சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஆகஸ்ட் 1 சாட்டர்டே. இன்றைக்கி எபிசோட் 25. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 2 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஃபயர், ஒன்று வந்து வாட்டர். ஃபயர் வந்து இமான் அணி ரெட் கலர், அண்ட் வாட்டர் வந்து மஞ்சரி அணி ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைங்கள அதே மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து இவங்க அணிலேருந்து ஒருத்தர் வருவார், அவங்கள வந்து இன்னொருத்தர் அப்போஸ் பண்ணி பாடணும். ஸோ இந்த 2 பேருக்குள்ளே போட்டி. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஹேம்லேஸ் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஹேம்லேஸோட டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஜெயிக்கிற குழந்தைக்கு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 30 செகண்ட்ஸ்குள்ளே போய் என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எதிராக தோத்துட்டவங்களுக்கும் 10 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே போய் என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் வந்து ஒரு முறை கையாளப்படுது. யார் பாடுறது ஃபஸ்ட்டு, அந்த அணிலேருந்து யார் வரணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு விளையாட்டாக வச்சு ஒன்றுத்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ அணி வாட்டர் அணியில் வந்து ஸ்ரவணா செலக்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு எதிர்த்து வந்தவர் ஆர்யன். ஸோ எடுத்த உடனே பயங்கர கடுமையான போட்டி ஆயிடுச்சு. ஸ்ரவணா வந்து காதலா காதலா காதலால் தவிக்கிறேன் அந்த பாட்டு அதை எடுத்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் பாடினாங்க. பட் ஏதோ சரணம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிப்போச்சு அப்படின்னாங்க. அது நல்லா பாடினாங்க. பட் இவங்களுக்கு இது ஒரு முயற்சி பண்ணி அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததே தவிர ரொம்ப அழகாக தான் பாடினாங்க அவங்க. ஆர்யன் நம்ம சொல்லவே வேண்டாம். ஆர்யன் வந்து எதை எடுத்தாலுமே பர்ஃபெக்ட் தான். அவர் வந்து தங்கத்தாமரை மகளே அதை எடுத்தாருப்பா, என்ன மாதிரி சங்கதிப்பா, என்ன மாதிரி பாடினார், பியூட்டிஃபுல்லாக பாடினார். அவருடைய வயசுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அது ரொம்ப அழகாக பண்ணார். இமான் சொன்னார் ஒரு சங்கதியெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னார். இவங்கெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு. சித்ரா சொன்னாங்க வேரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கு ஆரியனுக்கு தான் கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு 30 செகண்ட்ஸு, இவங்களுக்கு வந்து ஸ்ரவணாக்கு 10 செகண்ட்ஸ் போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு ஹேம்லிஸில் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சௌரபி வந்து இமான் அணிலேருந்து வந்தாங்க. டெனின் பர்னோ வந்து மஞ்சரி அணிலேருந்து. வாட்டர் சௌரபி இஸ் ரெட். சௌரபி ரொம்ப நல்லா பாடுவாங்க. இது வந்து இந்த தென்கிழக்குன்ற பாட்டு, எனக்கு வந்து இந்த பாட்டு அவங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு பாடும்பொழுதே எனக்கு தெரியுது இது வந்து பெஸ்ட்டு இல்லை, இவங்களோட பெஸ்ட்டு இது இருக்க முடியாது அப்படின்னு தெரியுது. இல்லை கொஞ்சம் தமிழ் பேஸ்டு சாங்ஸ் எல்லாம் பாடும்பொழுது கொஞ்சம் கஷ்டம். அது ஸ்லாங்கோடு பாடும்போது நிச்சயமாலுமே இது கஷ்டம். அவங்க வந்து நல்லா பாடினாங்க அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ரொம்ப அழகாக பாடினாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு லாங்குவேஜே இல்லாத லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்க வந்து அதை பை ஹார்ட் பண்ணி அந்த ராகத்தோடு பாடுறதுன்றது சம்திங் கிரேட். அதில் நல்லா தான் பாடினாங்க அவங்க. பட் டெனின் பர்னோ அவருக்கு வந்து ஏதோ புன்னகை அரசன் மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க, பிரியங்கா. இட் இஸ் ட்ரூ. எப்போவுமே அவர் ஒரு புன்னகையோட ஒரு ஹாப்பியாக தான் இருக்கார் அவர். ஸோ அவர் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப கஷ்டமான பாட்டு. முதலில் பார்த்தேன் காதல் வந்தது அந்த பாட்டு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டு, பெரியவங்களுக்கே கஷ்டமான பாட்டு. அதை எடுத்துட்டாரு. நான் கொஞ்சம் பயந்தேன், ஐயோ என்னடா அது இதை எடுத்துருக்கிறாரு, இவர் எப்படி பாடுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பர்ஃபெக்டாக பாடிட்டார். ரொம்ப அழகாக இருந்தது. இவர் பாடிட்டு இருக்கும்போதே இமான் பார்த்திங்கன்னா எழுந்து நின்றுட்டார். எழுந்து ஹார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இவங்க வந்து அணின்னு சும்மா ஒரு ஃபன்னுக்கு பிரித்து வச்சுருக்காங்களே தவிர அவர் எழுந்து ஹார்ட் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஈவன் ஆரியன் பாடும்போது கூட மஞ்சரி பயங்கரமாக பாராட்டிட்டு மஞ்சரி ஹார்ட் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி இப்போ இமான் எழுந்து இவருக்கு ஹார்ட் கொடுத்துட்டு இருந்தார். சித்ரா சொன்னாங்க இது வந்து பெரியவங்களுக்கே கஷ்டமான பாட்டு, இது ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கு, ரொம்ப அழகாக பாடினேன் நீ அப்படின்னு சொன்னாங்க. இமான் சொன்னார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், உன்னுடைய பர்ஃபார்மன்ஸில் இது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ டெனின் பர்னோவுக்கு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. ஸோ இவருக்கும் போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ அதுக்கு அடுத்ததாக விஷ்ணு அண்ட் பஃபீனா. விஷ்ணு வந்து இந்த என்னடி மாயாவினி அது ரொம்ப அழகாக பாடினார். ஆனால் என்னென்ன அவருடைய பெஸ்ட்டு இல்லையே, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பாடுற ஆள், நல்லா பாடினார் இன்றைக்கி. ஆனால் அவருடைய பெஸ்ட் இல்லை, கொஞ்சம் கிராக் ஆன மாதிரி இருந்தது. எப்படிடா இப்படி மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இன்னும் நல்லா கொடுத்துருக்கணுமே அப்படின்னு தோணுச்சு.
அதுக்கு அடுத்தது பஃபீனா காட்டு பயலே ரொம்ப அழகாக பண்ணாங்க. பஃபீனா வாய்ஸும் சரி, அந்த ஜானர்ஸ் மாற்றி மாற்றி எடுக்கிறது எல்லாத்துலேயுமே எக்ஸல் ஆகிறது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஈவன் ஸ்ரவணா கூட நான் சொல்லுவேன், ஸ்ரவணாவும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பஃபீனாவும் ரொம்ப அழகாக பண்ணாங்க இன்றைக்கி. ஆனால் அது பஃபீனாவுடைய பெஸ்ட்டு கிடையாது. எப்படி விஷ்ணுக்கு பெஸ்ட்டு கிடையாதோ அப்படி பஃபீனாக்கும் பெஸ்ட்டு கிடையாது தான். ஆனால் இவங்களுக்கு பஃபீனாக்கு தான் கொடுத்தாங்க கோல்டன் பஸர். அவங்க சொன்னாங்க உன்னுடைய பர்ஃபார்மன்ஸு எல்லாத்தையும் வச்சு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. விஷ்ணுக்கு வந்து இது கிராக் ஆனது, அவருக்கு வாய்ஸ் இன்றைக்கி த்ரோட் சரியில்லை அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. விஷ்ணு நானுமே ரொம்ப எதிர்பார்த்தேன் விஷ்ணுவை. அவரும் சொன்னார், இமான் சித்ராலாம் சொன்னாங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பேரில் அப்படின்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லைன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை நம்ம அவரை ப்ளேம் பண்ண முடியாது. அது த்ரோட்னால் வந்திருக்கும் போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பஃபீனாக்கு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி. ஸோ இது 2 பேருக்கு முடிஞ்சது. இதே மாதிரி இவங்களும் கிஃப்ட்ஸ் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ரீவர்தனி அண்ட் ஸ்ரீநிதி, இவங்க 2 பேர் வந்தாங்க. ஸ்ரீவர்தனி வந்து இமான் டீமும், ஸ்ரீநிதி வந்து மஞ்சரி டீம் வந்திருக்காங்க, ப்ளூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீநிதி தான் பாட வேண்டி வந்தது. அவங்க வந்து அடியே அடியே எங்கே நீ கூட்டி போகிற அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கல, உண்மையாலுமே எதிர்பார்க்கல. இதெல்லாமே இந்த பாட்டுகள் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ சாங்ஸ், பட் வந்து சங்கதிகள்லாம் நிறையா இருக்கும். ரொம்ப கஷ்டமான பாட்டு, இது பெரியவங்களுக்கே கஷ்டமான பாட்டு, அதை தான் எடுத்திருக்காங்க இவங்க எல்லாருமே. ஸோ இது ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப நல்லா பாடிட்டாங்க. மஞ்சரி எழுந்து நின்று பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருந்தாங்க, அப்படியே ஹார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, பாராட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க நல்லா பாடினாங்க, ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் ஸ்ரீவர்தனி பாடுறதுக்குள்ளே இது முடிஞ்சு போச்சு. அதனால் நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். சண்டே எபிசோட் பார்த்தால்தான் ஸ்ரீவர்தனி என்ன பாடுறாங்க, ஸ்ரீவர்தனிக்கா ஸ்ரீநிதிக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அதுவரை காத்திருக்கலாம். நாளைய சிங்கரை பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.